இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு அவரின் பொதுப்பணியின் தொடக்கமாகவும் அவருடைய அடையாளம் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்ட தருணமாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளிலேயே எங்கள் மறைமாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டையும் இறை பிரசனத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கும் நம் மறைமாவட்டத்தில் நாம் ஆரம்பிக்கும் சமூக தொடர்பாடல் ஆண்டும் தற்செயலான இணைவு அல்ல, திருச்சபையின் ஆழமான போதனையுடன் இணைந்த ஆன்மீக இணைப்பை கொண்டது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் நாங்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் கொண்டாடுகிற போது இது ஆழமான ஒரு இறையியல் இணைப்பை கொண்ட நிகழ்வுகளாக இருக்கிறது. யோர்தான் நதிக்கரையில் வானம் திறக்கப்படுகிறது. தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கி வருகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என தந்தையின் குரல் ஒலிக்கிறது. இது இறைவன் மனிதனுடன் மேற்கொண்ட முதல் பெரிய தொடர்பாடல். வார்த்தை மனுவுருவானார் என்கின்ற மறைபொருளின் துல்லியமான வெளிப்பாடு ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு. திருமுழுக்கு அருட்சாதனம் என்பது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் மட்டுமல்ல, அது திருச்சபையின் வாழ்விலும் உலக வாழ்விலும் சாட்சி சொல்லும் பணி. திரு அவை எமக்கு கற்பிக்கிறது. ஞானஸ்ஞானம் பெற்ற ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க அழைப்பு பெற்றுள்ளார்கள். திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் பறைசாற்ற அழைப்பு பெற்றிருக்கிறோம். இன்றைய உலகில் இந்த சாட்சி சொல்லும் பணி ஊடகங்களின் வழியாக, நவீன ஊடகங்களின் வழியாக மிகவும் வலிமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. நாங்கள் 2025ஆம் ஆண்டை நிறைவு செய்து 26 புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். பழைய வருடத்தின் இறுதியில் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது நாங்கள் கூட சொல்லி இருக்கிறோம், வருடம் விரைவாக மறைந்து விட்டது, நேரம் வேகமாக ஓடுகிறது. புதிய வருடத்தை ஆரம்பித்தோம். அந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தின் நடுப்பகுதிக்கு நாங்கள் வந்துவிட்டோம். நேரம் காலமெல்லாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நேரம் காலம் வேகமாக ஓடுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்குரிய காரணம் என்ன? கடிகாரங்களும் பூமியும் வளமை போலதான் சுற்றுகிறது, வேகமாக சுற்றவில்லை. மாறாக நம்மை சுற்றியிருக்கும் இலத்திரன் மின்காந்த அலைகளின் ஊடுருவல் திறனால் தொடர்பாடலின் வேகம் 100 வீதமாக அதிகரித்து விட்டது. தொடர்பாடலுடைய வேகம் அதிகரித்தபடியினால்தான் நாங்கள் காலங்கள் நேரங்கள் வேகமாக சுற்றுகிறது என்கின்ற ஒரு மாயைக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருப்பது 5G யுகத்தில், அதாவது 5வது தலைமுறை, இணையதளத்தினுடைய 5வது தலைமுறை காலத்தில் இருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவின் பிடிக்குள் நாங்கள் சிக்குண்டிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவின் தகவல் தொடர்பாடல் யுகத்தில் தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால்தான் காலங்களும் நேரங்களும் வேகமாக சுழலுகிறது என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஊடுருவ தொடங்கிவிட்டது. இயந்திரமயமாக்கப்பட்ட மனித வாழ்க்கை ஓய்வு உறக்கமின்றி எப்போதும் நேரம் இல்லை என்ற நிலையில் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் யாரை கேட்டாலும் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற வசனம், எங்களுக்கு நேரம் இல்லை, அதை செய்ய நேரம் இல்லை, இதை செய்ய நேரம் இல்லை என்று சொல்லி நேரம் இல்லை என்கின்றொரு மாயைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். செயற்கை நுண்ணறிவு எங்களுக்கு முன்னாலே இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் காட்டி பொய்மையை உண்மையென நம்பும் அளவிற்கு நம் வாழ்வை ஆட்கொள்ள தொடங்கிவிட்டது. ஏஐ என்று சொல்லுவார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது இருக்கிறதை இல்லாதது போல காட்டும், இல்லாததை இருக்கிறது போல காட்டும். ஒரு பொய்மையான உலகுக்குள்ளே நாங்கள் வாழுகிற ஒரு தளத்தை இந்த செயற்கை நுண்ணறிவு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து விட்டதோ என்கின்ற ஒரு ஐயம் கூட எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தோன்ற ஆரம்பித்து விட்டது. இந்த செயற்கை நுண்ணறிவு உணர்வுடன் கலந்த உறவு நிலையை அறுத்து தகவலும் தரவுகளுமே இந்த உலகின் முக்கியம் என்னும் மாயை ஏற்படுத்தி அதிகமான தகவல்கள் யாரிடம் உள்ளதோ அவர்கள்தான் உலகின் பலவான்கள் என்னும் கருத்தியலை இந்த காலத்திலே உருவாக்கி இருக்கிறது. இந்த உலகத்திலே யாரிடம் அதிகமான தரவுகளும் தகவல்களும் இருக்கிறதோ அவர்கள்தான் பலமானவர்கள் என்கின்ற ஒரு
மாயையை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தகவல் திரட்டுவதிலே எல்லோரும் போட்டி போட்டு தங்களுடைய தகவல்களை சேகரிக்கிற இடங்களை விஸ்தீரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடி நமது மறைமாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டை ஆரம்பிக்கும் எம்மை திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து செம்மையான தொடர்பாடலினூடாக நற்செய்தியை அறிவித்து இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்டும் கருவிகளாக செயல்பட திரு அவை அழைத்து நிற்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த திருமுழுக்கில் எங்களுக்கு இந்த அழைப்பு தந்திருக்கிறது. நாங்கள் நற்செய்தியின் கருவிகளாக, நற்செய்தியின் தூதுவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி செயற்கை நுண்ணறிவின் யுகத்தில் சிக்குண்டுள்ள எமக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 2024 ஆண்டிற்கான தொடர்பாடல் செய்தி சற்று ஆழமாக எங்களுடைய வாழ்வை சிந்திக்க அழைத்து நிற்கிறது. திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், செயற்கை நுண்ணறிவும் நவீன தகவல் தொடர்பாடலும் மிக விரைவாக தரவுகளை பெறுவதற்கும் பரிமாறுவதற்கும் அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. மனிதனை விட இது மிகவும் வேகமாக செயல்படும் திறன் கொண்டதாக அமைந்துள்ளது. ஆனால் இருப்பினும் செயல்திறன் மிக்கதாக இருப்பினும் அவைகள் உணர்வுகளோடும் ஞானத்தோடும் தொடர்பாடலை மேற்கொள்ளும் திறன் அற்றவர்கள். செயற்கை நுண்ணறிவினூடாக நாங்கள் தொடர்பு ஏற்படுத்துகிற போது அவை ஞானத்தோடும் உணர்வு ரீதியாகவும் தொடர்பாடலை ஏற்படுத்துகிற திறன் அற்றவை. ஆனால் மனிதன் மட்டும்தான் உணர்வுகளுடன் ஞானத்துடனும் தன்னுடைய தொடர்பாடலை மேற்கொள்ளும் திறன் கொண்டவன். எனவே நாம் இயந்திரங்களில் முற்றுமுழுதாக தங்கிவிடாது அவற்றை பயன்படுத்தி மனித ஞானத்தோடும் உணர்வுகளோடும் தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய செய்தியிலே சுட்டி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போதைய திருத்தந்தை அவர்கள் இவ்வருடம் விண்ணேற்பு பெருவிழா அன்று அனுஷ்டிக்கப்பட உள்ள தொடர்பாடல் தின செய்தியின் மையக்கருவாக மனித குரல்களையும் உருவங்களையும் பாதுகாப்போம் என்பதனை வெளிப்படுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உருவங்களை நம்ப முடியாத ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு மாயையை இந்த செயற்கை நுண்ணறிவு எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவர் சொல்லாத கதையை சொல்லுவதாக சித்தரிக்கிற தன்மையை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே முகங்களோடும் குரல்களோடும் விளையாடுகிற இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி நாங்கள் மிக ஆழமாக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போதைய திருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு இந்த சமூக தொடர்பாடல் தினத்தினுடைய செய்தியினுடைய மையக்கருவை தந்திருக்கிறார். மனித மாண்பு மங்கி போக மனிதர்கள் எண்களாக மாறி இல்லாதது இருப்பது போல தோன்றும் பெரும் சவால் நிறைந்த இந்த காலத்தில் செயற்கை நுண்ணறிவின் பிழையான வழிகாட்டல்களில் மனக்குலம் சிக்குண்டு போகாமல் இவற்றின் மட்டில் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை தன்னுடைய தொடர்பாடல் தின செய்தியிலே வலியுறுத்தி இருக்கிறார். திரு அவையிலே தொடர்பு சாதனங்களை நற்செய்தி அறிவிப்பணியில் பயன்படுத்தும் ஒரு சாதகமான சூழலை 2ஆம் வத்திக்கான் சங்கமே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நற்செய்தி பணியில் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதில் நாங்கள் இந்த தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான அழைப்பை அல்லது சிறப்பான ஒரு தளத்தை 2ஆம் வத்திக்கான் சங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அது ஏற்படுத்தி தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த காலத்திலே நாங்கள் கடந்து போகும் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் அன்றைய தினமே அது கட்டியமிட்டு கூறிவிட்டு சென்றிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வத்திக்கான் சங்கம் கூறுகிறது, மனிதனின் எதிர்காலம் சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதிலேயே தங்கியுள்ளது. எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய கரங்களிலே இருக்கிற சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதிலேயே தங்கியுள்ளது. தொடர்பு சாதனங்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தினால் மனித இனம் வளம் பெறும். எங்களுடைய கைகளிலே இருக்கிற இந்த சாதனங்களை நாங்கள் சரியான விதத்திலே பயன்படுத்தினால்தான் எங்களுடைய மனித இனம் வளம் பெறும். மாறாக இந்த சாதனங்களை நாங்கள் பிழையான முறையில் பயன்படுத்தினால் அது பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும். இந்த உண்மையை 2ஆம் வத்திக்கான் சங்கம் எங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறது. இந்த உண்மையை, இந்த யதார்த்த நிலையை நாங்கள் வாழுகிற இந்த காலத்தில் எங்களுடைய அனுபவமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். நவீன தொடர்பு சாதனங்களின் நெறிமுறையற்ற பாவனையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும்
ஏராளமான சிக்கல்கள் அன்றாடம் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. சில வேளைகளிலே எங்களுடைய குடும்பங்களுக்குள் இந்த தொடர்பு சாதனங்களூடாக நடைபெறுகிற பிரச்சனைகளை நாங்கள் சொல்ல வெட்கப்படுகிறோம். ஏனென்றால் அப்படியான சரியான சிக்கல்கள் எல்லாம் எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்குள், எங்களுடைய சமூக வாழ்வுக்குள்ளே இந்த நெறிமுறையற்ற தொடர்பு சாதனங்களுடைய பாவனையினாலே இப்படியான தீமைகள், இப்படியான குழப்பங்கள் மேலோங்கி கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த சூழலுக்கிடையிலே கணவன் மனைவிக்கிடையிலே இருக்கிற நல்ல உறவுகள் பாதிக்கப்படுகிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கிற அந்த நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்புறவு பாதிக்கப்படுகிறது. இந்த நுண்ணறிவின் அதீத வளர்ச்சியால் பல இளையோரும் மாணவர்களும் இதற்கு அடிமையாகி போய் தங்களுடைய நம்பிக்கையை தொலைத்தவர்களாக, இறை விசுவாசத்தை மறந்தவர்களாக வாழுகிற ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு குழப்பமான ஒரு சூழல் எங்களை சூழ்ந்திருக்கிறது இந்த தொடர்பு சாதனங்களுடைய பிழையான பாவனையினாலே. இப்படியான ஒரு குழப்பமான நிலையை கூட நாங்கள் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கலாம். பாபேல் கோபுரம், இறைவனின் நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்று மக்கள் தங்களின் பலத்தில் நம்பிக்கை வைத்து, தங்களுடைய பலத்தில் நம்பிக்கை வைத்து தமது சுயத்தை இழந்து, தங்களுடைய தன்மையை இழந்து கோபுரம் கட்டுகிறார்கள். தாங்கள் இறைவனைப் போல மாற வேண்டும், இறைவனிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பலங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு கோபுரத்தை கட்ட முற்படுகிறார்கள். இடைநடுவில் தொடர்பாடல் குழப்பம் ஏற்படுகிறது, மொழி குழப்பம் ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய மொழிகளிலே கதைக்கிற ஒரு தன்மை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது அந்த குழப்பம் பெரிதாகி, இந்த மொழி குழப்பத்தில் மக்கள் மத்தியிலே முரண்பாடுகள் வலுப்பெற்று அந்த கோபுரம் தங்களால் முடியும், தாங்கள் இறைவனுடைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையோடு அந்த கோபுரத்தை கட்டிய மக்களுடைய அந்த எண்ணம் அல்லது அந்த கனவு உடைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த மொழி குழப்பம் அல்லது அந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பம், அவர்கள் தங்களுடைய வல்லமையாலே எல்லாவற்றையும் செய்யலாம், எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு நிலையிலே ஒரு தலைக்கிலம் நிறைந்தவர்களாக இருக்கிற போது அந்த இடத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த மக்கள் எல்லாரும் பிரிந்து போகிற நிலையை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். தொடர்பாடலிலே ஏற்படுகிற குழப்பங்கள் நாங்கள் இந்த காலத்தில் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கிற பெரியதொரு சவாலாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த குழப்பத்தை அப்படியே விட்டுவிடவில்லை. பழைய ஏற்பாட்டிலே பாபேல் கோபுரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை ஆண்டவர் இயேசு அப்படியே விட்டுவிடவில்லை. அந்த குழப்பத்தை, தொடர்பாடல் குழப்பத்தை ஆண்டவர் நிவர்த்தி செய்கிறார். யாருடைய துணையோடு நிவர்த்தி செய்கிறார் என்று சொன்னால், தூய ஆவியானவரின் துணையோடு பெந்தகோஸ்தே தினத்தன்று திருச்சபையினுடைய பிறந்த நாளிலே இந்த தொடர்பாடல் குழப்பத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தொடர்பாடலின் சிகரமாக, ஒரு செம்மையான தொடர்பாடலின் வழிகாட்டியாக பரிசுத்த ஆவியை கொடுத்து இந்த தொடர்பாடல் குழப்பத்தை அந்த இடத்தில் இருந்து நிவர்த்தி செய்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இராயப்பர் தன்னுடைய மொழியிலே அந்த இடத்திலே கதைக்கிறார். சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் வெவ்வேறு மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் தங்களுடைய மொழியிலே அவர் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். தொடர்பாடல் குழப்பம் அங்கே சீர் செய்யப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு உறவு நிலை அந்த இடத்திலே தோன்றுகிறதை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். தூய ஆவியானவர் தான் சரியான தொடர்பாடலுக்கு எங்களுக்கு துணை புரிபவராக இருக்கிறார். எங்களுடைய இந்த இலட்சணையிலே நாங்கள் பார்க்கலாம். இலட்சணையில் மேல் பகுதியில் தூய ஆவியானவருடைய அந்த வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவர் தான் நாங்கள் ஞானத்தோடு எங்களுடைய தொடர்பாடல்களை மேற்கொள்ளுகிற சக்தியையும் விவேகத்தையும் தருகிறவராக இருக்கிறார். அவை சிறப்பாக நாங்கள் தேவைக்கு அதிகமாக இலத்திரனியல் கருவிகளோடு நேரத்தை விரயமாக்கி எங்களுடைய வாழ்விலே பாபேல் கோபுரங்களை கட்டுவதை நாங்கள் நிறுத்தி நல்ல உறவுகளை கட்டியெழுப்ப நாங்கள் முற்படுவோம். இந்த வருடத்தில் நாங்கள் இப்படியான சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாபேல் கோபுரங்களில் எங்களுடைய திறமையினாலே அல்லது எங்களுடைய இந்த ஊடகங்களுடைய இலத்திரனியல் சாதனங்களுடைய வல்லமையினாலே பாபேல் கோபுரங்களை அமைக்க முற்படுவதை நாங்கள் நிறுத்தி நல்ல உறவுகளை நாங்கள் கட்டியெழுப்ப முயற்சி செய்வோம். தொடர்பு சாதனங்கள் நமது குடும்பங்களில் ஏற்படுத்தும் சாதக பாதக விளைவுகளை இனம் கண்டு நமது பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் பெற்றோர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோம். இளமை ஆண்டவர் நமக்கு தந்த கொடை என்பதை உணர்ந்து செயற்கை நுண்ணறிவில் அல்ல, இறை நம்பிக்கையில் இளையோர்கள் தங்கள் வாழ்வை கட்டியெழுப்பும் சூழலை எங்களுடைய இந்த குடும்பங்களிலும் எங்களுடைய சமூகங்களிலும் நாங்கள் உருவாக்குவோம். திருமுழுக்கில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்ந்து புனிதமான தொடர்பாடலினூடாக குடும்பங்களிலும் சமூகங்களிலும் அமைதியை ஏற்படுத்த நாங்கள் சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.
எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்திலே இந்த ஊடக பணியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் தெரியும். இது பழம்பெரும் பாரம்பரியம் நிறைந்ததொரு மறை மாவட்டம். இன்றைய நாளிலே இந்த முன்னுரையிலே கூறப்பட்டது போல பாதுகாவல நச்சு ஊடகம் 180வது வருடத்தை இந்த வருடம் கொண்டாடுகிறது. 1876ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது தமிழ் கத்தோலிக்க பத்திரிகை என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இன்றும் அந்த பத்திரிகை எங்களுடைய மறை மாவட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை விட எங்களுடைய மறை மாவட்டத்தில் இந்த நாடகம் சம்பந்தமாக திருமறை கலாமன்றம் இந்த நாடகத்தை ஒரு கலையாக வைத்துக்கொண்டு 1965ஆம் ஆண்டிலே இருந்து எங்களுடைய மறை மாவட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நவீன ஊடகங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது 80ஆம் ஆண்டு நவீன ஊடக வேலைகள் எங்களுடைய மறை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய ஒரு உச்ச வெளிப்பாடாக மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் எங்களுடைய மறை மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்றைய இந்த காலை திருப்பலியை நாங்கள் பார்த்தோம். எங்களோடு சேர்ந்து இயங்குகிற ஊடக நண்பர்கள் எல்லோரும் தங்களுடைய கொடிகளை இந்த பீடத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த மறை மாவட்டம் இப்படியான ஊடக பணியாலே சிறப்பிக்கப்பட்ட ஒரு மறை மாவட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளை இந்த ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கிற போது சிறப்பாக இந்த ஊடக பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். தூய் ஆவியானவருடைய வழிகாட்டல் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கவும், ஞானத்தோடும் விவேகத்தோடும் தங்களுடைய ஊடக பணிகளை ஆற்றுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கொடுத்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சமூக தொடர்பாடல் ஆண்டை ஆரம்பிக்கிற நாங்கள் சிறப்பாக இந்த தொடர்பாடல் மூலமாக அமைதியின் கருவிகளாக நாங்கள் மாறி அமைதியை ஏற்படுத்தும் நல்ல மனிதர்களாக இறை மனிதர்களாக மாறுகிற வாழுகிற பாக்கியத்தையும் கிருபையையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த வருடம் முழுவதும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம்.